அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. என்னடா ருசிக்கலாம் வாங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல் கூட கிடையாது, நான் வேற எங்கேயும் நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? நான் வேற எங்கேயும் இல்லைங்க, திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவங்களுடைய வீட்டு வாசல்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சம்மர் ஸ்பெஷலா நம்ம நிறைய சாலட், ஜூஸ், ஃபலூடான்னு ஏகப்பட்ட ரெசிபிஸ் பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கு நடுவுல நிறைய வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சர்லாம் மெசேஜ் பண்றாங்க. என்னன்னா, இந்த சம்மருக்கு வடாகம் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்காக இன்னைக்கு மாமி கிட்ட போய் என்னெல்லாம் வடாகம் இருக்கு அப்படின்றத கேட்டு அதுல ஒவ்வொரு வடாகமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். வடாம் பண்றது பாக்கலாம். ஆமா, வணக்கம்மா. வணக்கம்ப்பா. பாப்பா எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்ப்பா. தேங்க்யூமா இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஏன் வந்து இன்னைக்கு நம்ம கிச்சனை விட்டு மாமியோட வீட்டுல வந்து சமைக்கிறோம் அப்படின்றத ஒரு சஸ்பென்ஸ் வந்து காத்துட்டே இருக்கு. சோ அப்படி என்ன ஸ்பெஷல் செய்ய போறீங்க அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் இப்போ இந்த சம்மர் சீசன்ல வடா எப்படி பண்ணி தருதுன்னு கேட்டு இருக்காங்க இல்லையா? சோ நம்ம இன்னைக்கு வந்து ஓமப்படி வடா, ஜவ்வரிசி வடா இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிக்கலாம். அதுக்கு நீங்க வீட்டுக்கு வந்தா தானே முடியும். இந்த சாக்க வச்சு இன்னைக்கு நான் வந்தாச்சு. சோ வந்து வடை மட்டும் இல்ல, நல்ல ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு ரேக்கெல்லாம் அலசிட்டு ரொம்ப நாள் கனவு பெண்டிங் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நிறைவேற்ற போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வடமா செய்ய போறீங்க? ஓமப்படி வடாத்துக்கு ஃபர்ஸ்ட் மாவு கிண்டிடலாம். ஓகேவா? ஓமப்படி வடாம் அப்படிங்கிறது என்னன்னா பச்சரிசிமா, பச்சரிசியும் ஜவ்வரிசியும். 1 கிலோ பச்சரிசிக்கு 150 கிராம் கிட்டக்க ஜவ்வரிசி போட்டு மெஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்கி வந்துட்டேன். அது என்னன்னா, அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளீன் கிளாத் வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசியும் சேர்த்து போட்டு மெஷின்ல அரைச்சிருந்தா மட்டும் அரைங்க. கோதுமை அரைச்சிருந்தா அரைச்சா வடா சிறந்து போகும். அப்படி இல்லைன்னா நீங்களே வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு அரிசி எடுத்துன்னு போய் மிஷின்ல அரைச்சிட்டு அப்புறமா இந்த அரிசியை போட்டு அரைச்சு வாங்கிடுவாங்க. இதுல அளவு நான் சொல்லிடுறேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 150 கிராம் ஜவ்வரிசி, 200 கிராம் கிட்ட பச்சை மிளகா வேணும். பச்சை மிளகாவும் ஓகே. ஒரு 3 சின்ன பழமா இருந்தா 3-4 வேணும். நல்ல பெரிய பழமா இருந்தா 2 பழம் போதும். எலுமிச்சை பழம், உப்பு, பெருங்காயம், இவ்வளவுதான் இதுக்கு வேணுங்கிறது. ஆனா நாங்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, நைட்டே இதை கிளறி குக்கரோட மூடியை போட்டு மூடி வச்சிருவோம். அதுக்குள்ள அழகா வெந்துடும். அதுக்கப்புறம் காத்தால எழுந்து அதை எடுத்து கையால பிசையறதுக்கு ஈஸியா இருக்கும். இது இப்ப பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஆறின அப்புறமா அது பிசையறது எப்படின்னு காமிக்கிறேன். அதே மாதிரி தண்ணியும் வந்து 1:2, 2.5 கிட்ட வேணும். இப்ப நம்ம 2 கப் அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நான் அரைச்சின்னு வந்த மாவுல இருந்து 2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 4.5 கப்ல இருந்து 5 கப் வரைக்கும் தண்ணி விட்டுடுறேன். இப்ப இதை வீட்டுல மிக்சில பவுடர் பண்ணலாம்னா முடியுமாமா? முடியவே மிஷின்ல தான் பண்ணி, மிஷின்ல மட்டும்தான் முடியும். அதே மாதிரி வெயில் நல்ல பளபளன்னு எப்ப காயறதோ அப்ப மட்டும்தான் பண்ண முடியும். அது கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் கெட்டு போயிடுவதுன்னா வருஷம் நாலரை கப்புக்கு மேலே தண்ணி விட்டுருக்கேன். வரட்டரிசியில தான் பண்றோம் அப்படிங்கறதே கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால சைட்ல பக்கத்துல வந்து வெந்நீரை கொதிக்க வச்சுக்கோங்க. இல்ல இதுலயே ஜாஸ்தியா விட்டு கொஞ்சம் முண்டு எடுத்து வச்சுக்கோங்க.
எப்படி பண்ணினாலும் ஓகே. இது தண்ணி நல்லா தலைக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுல பெருங்காயப்பொடி, உப்பு எல்லாம் போடும். சோ ஈஸியா வத்தல் பொரிச்சு சாப்பிட்டுடுறோம். அதுக்கு முன்னாடி செய்யறதுக்குள்ள பக்குவம் வந்து செய்யறது இடுறது இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. பொரிச்சு சாப்பிடுறது ரொம்ப இதுக்கப்புறம் இத வந்து பெசையறதே பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, எனக்கெல்லாம் கையெல்லாம் எரியும், நாள் ஃபுல்லா எரியும். அதனால நீங்க மாமியார்லாம் கூட சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் வெண்ணெய வேணா தடவிக்கோங்க அப்படிம்பாங்க. வெண்ணெய் தடவின்னு கூட பார்த்தேன், அது முடியல. பச்சை மிளகா அதோட இதை காமிச்சுட்டுதான் விடும். ஆனா அந்த வடாத்து மாவை அப்படியே சாப்பிடலாம், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னடா இன்னும் எதுவும் வரலைன்னு பார்த்தேன். சோ இடும் போதே அப்படியே எடுத்துட்டு வாழ போட்டுப்பீங்களா? இல்ல, இடுறதுக்கு முன்னாடி தனியா கொஞ்சம் சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சிருவோம். நீங்க மட்டும் தான் இப்படியாமா? இல்லன்னா எல்லாருமே அப்படிதான். எங்க வீட்டுல முதல்ல எல்லாரையும் பார்க்கணும், பார்த்து பேசணும். இந்த வடாமாவை சாப்பிடுறது எல்லாருக்குமே பிடிக்கும். யாரெல்லாம் வடாம் பண்றாங்களோ அவங்களாம் வடாமாவை சாப்பிட்டுட்டு தான் வடாத்தே இடுவாங்க. சூப்பர். டேஸ்ட் பாக்குறது டேஸ்ட் பாக்குறது அது ரொம்ப காரசாரமா உப்பு புளிப்பா ஜோரா இருக்கும். அதே மாதிரி இந்த வடம் விடுறதும் ஒரு அழகு இல்லையா? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அழகா பேசிட்டு. சோ உண்மையாவே சொல்லணும்னா இதெல்லாம் வந்து அப்போ நடந்த விஷயங்கள் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு யார் அவ்வளவுலாம் பண்றாங்கன்னு தெரியல. முதல்ல ஜாயிண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இப்போ வந்து கிடையாது. இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கம்மா, அப்படி எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது எப்படி இருக்கும்? இது நல்லா இருக்கும். ஆனா வந்து காலங்காதால பண்ணிடுவோம். ஓகே. முதல் ராத்திரியே இதை நாங்க பண்ணி வச்சிருந்ததுனால எல்லா லேடிஸ் எல்லாம் ஒரு 2-3 பேரா சேர்ந்து காலங்கத்தாலேயே இந்த மொட்டை மாடிக்கு போயிட்டு பிளாஸ்டிக் ஷீட்டை விரிச்சு அது மேல வேஷ்டி போட்டு 4 பக்கமும் எல்லாம் கல்லெல்லாம் வச்சு பறக்காத இருக்கிறதுக்கு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாரும் கவாம்படிச்சுட்டே அதை இட்டுட்டு கஷ்டமான கலர் எல்லாம் நீங்க நைட் முடிச்சிடுவீங்க. கலரி வச்சுட்டு ஆனா காத்தால எழுந்து பிசைஞ்சு 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 ஒருத்தர் உருட்டி உருட்டி ஒரு பாத்திரத்துல போடுவா. மித்த 2-3 பேர் வந்து அது பழால போட்டு புழிஞ்சு 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 எடுத்துருவா. அது யார் பிசைறாளோ அவளுக்கு தான் கஷ்டம். ஒத்தரே பிசைஞ்சு ஒத்தரே புழியறதுன்னா அது பெரிய டாஸ்க் தான். எவ்வளவு நேரமா நம்ம வந்து அத வெயில்ல காய வைக்கணும்? நியர்லி 3-4 டேஸ்க்கு மேல ஆகும்மா. அவசரப்படக்கூடாது. அதே மாதிரி நீங்க அந்த வேஷ்டி துணில இருந்து எடுத்துட்டு ஒரு முறமோ இல்ல பேப்பர்லயோ போட்டு கூட 1 வாரம் நல்ல வெயில்ல வச்சு எடுத்துருவோம். ஒரு 6 மாசம் கழிச்சு மழை நாள் வந்த அப்புறமா ஒரு மாதிரி நசுக்குன்னு ஆன மாதிரி ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா திருப்பியும் உங்களுக்கு வந்து மழை நாள்லாம் முடிஞ்சிட்டு குளிர் நாள் போது நல்ல வெயில் அடிக்கும் பாருங்க, அப்ப கொண்டு போய் கொஞ்சம் வெயில்ல வச்சு எடுத்து வச்சிருந்தாதான் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் பொரிக்கிறச்சு ஒரு மாதிரி உப்பி பொரியாது, நல்லா வீசி பொரியறதும்பால அந்த மாதிரி வீசி பொரியாத நொசக்கு நொசக்குன்னு இருக்கும். அதனால அது திருப்பி கிறிஸ்ப் ஆகணும்னா ஒரு ஜனவரி கிட்ட திருப்பி கொண்டே வெயில்ல வச்சு நல்லா இது பண்ணி எடுத்துட்டேன்னா நல்லா இருக்கும்.
சோ இப்ப இது புளியறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்மா, டஃப்பா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் தண்ணி விட்டு தளர்த்தி பிசைஞ்சுக்கிறோம். ஓகே, அப்ப ஈஸியா வடை புழிஞ்சிட்டு போலாம். ரொம்ப கெட்டியா இருந்தா நம்ம பலம் அத்தனையும் கொடுத்து புழியறதுக்குள்ள கை வலி வந்துடும். சோ பீச் காத்து வாங்கிட்டே மொட்டை மாடியில ரொம்ப நல்ல ஒரு இது. இதெல்லாம் கட்டி இல்லாம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கொழுத்துற வெயில ஜோரா வடகம் போட்டு வந்தாச்சு. சோ இது ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது. எங்க நம்மலாம் இல்ல, நாங்கெல்லாம் எங்க பண்றோம். சோ அதனால இந்த ஷோல இந்த மாதிரி அதுவும் மாமியோட சேர்ந்து வடகம் போட்டது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். சமா, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த காலத்துல போட்டதுக்கும் இப்ப எங்களோட சேர்ந்து ஷோக்காக போடுறது எப்படி இருந்தது? எனக்கு கொஞ்சம் தள்ளுன்னு இருந்துச்சு. எனக்கு வயசாயிடுச்சுன்றது இதுல இருந்து நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நான் இத முன்னாடி பண்ணி வச்சுட்டு இது மாதிரிதான் காயும். ஒரு வாரம் கிட்ட நீங்க விட்டேன்னா நம்ம புழிஞ்சு வச்சிருக்கிறது இந்த மாதிரி காஞ்சிடும். இப்ப இத நம்ம பொரிச்சு பாக்கலாமா? பொரிச்சு பார்த்து நீ சாப்பிட்டு சொல்லு. கண்டிப்பா. அப்படி பச்சையா சாப்பிட்ட மாவுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. கரெக்டா 6 நாள் நமக்கு இந்த பதம் வந்துரும். கண்டிப்பா. அதாவது ஒரு 3 நாள்லயே இது துணியை விட்டு எழுந்துரும். அழகா நீங்க எடுத்து பிச்சு தனியா ஒரு தாம்பாளோ இல்லைன்னா ஒரு பேப்பர், கேட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர் வேண்டாம், பிளாஸ்டிக் பேப்பர் எதுல வேணா போட்டு, நாங்கெல்லாம் மரம் எல்லாம் வச்சுருவோம், அதுல எல்லாம் தான் எடுத்து வச்சிருவோம். சோ நியூஸ் பேப்பர்லன்னா அதுல இருக்கிற இங்க் எல்லாம் பிடிச்சிருவோம், அதனால அது வேண்டாம். வேற நீங்க எதுல வேணாலும் போட்டு நீங்க காய வச்சுக்கோங்க. சரிம்மா. ஒரு வாரம் நல்லா விட்டேன்னா இந்த மாதிரி உடைக்கிறது எப்படி சத்தம். பொரிக்கும் போது வாசனையே நல்லா வருது இல்லையா? சிக்கனமா கொஞ்சமா எண்ணெய் வச்சு பொரிக்கிறேன்னு சில பேர் பொரிப்பா. அது என்ன ஆகும்னா அடியில அப்படியே ஒரு சைடு ரெட் ஆயிக்கும். பார்க்க மாட்டேன். கொஞ்சம் தாராளமா எண்ணெய் வச்சு பொரிச்சா நல்லா வெளேன்னு வரும். நம்ம இது இந்த சைஸ்ல இருக்கு. ஆனா பொரிஞ்சப்புறம் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? இதை நான் போடுறேன் பாருங்க. இது இந்த சைஸ் பொரிச்சோன்னா எவ்வளவு பெருசு வரும்னு உங்களுக்கு தெரியும். தெரியுதா? 2 சைடும் திருப்பி விட்டு பொரிக்கணும். டேஸ்ட் பண்ணி பாக்குறியாமா? கண்டிப்பா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி
ஸோ முறுக்கு வத்தல் அழகா முறுக்கு மாதிரியே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பா சூப்பர். இவ்வளவு டேஸ்டா சாப்பிடறதா இருந்தா கண்டிப்பா அந்த ஒரு நாள் கஷ்டப்படுறதுல தப்பே கிடையாது. ஒரு வருஷம் வரைக்கும் டப்பா வச்சு வச்சுப்போமா? அதான் டவுட். அது டவுட் தான். சோ அதுக்குதான் நீங்க வந்து அடுத்தடுத்து நிறைய வத்தல் அடுத்தடுத்த எபிசோட் சொல்லி கொடுக்க போறீங்கல்ல. சோ மொத்தமா வச்சு செஞ்சு வச்சிடலாம். சோ டேஸ்ட் வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கு. சாதம் கீதம் அதெல்லாம் எதுவுமே வேணாம். சும்மா போர் அடிச்சா அழகா 2 வத்தலை பொரிச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அண்ட் வந்து ஈஸியான ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப கஷ்டம். கிளறி அந்த கிளற ப்ராசஸ் தான் ரொம்ப டைம். மற்றபடி வந்து இன்கிரிடியன்ட்டோ நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாம் ஈஸி தான். அது வந்து விடாம கிளறி அதை வந்து பக்குவப்படுத்தி அந்த ஒரு நாள் நம்ம வந்து சிரமம் பார்க்காம பண்ணிட்டோம்னா கடையில எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்ச வத்தல் சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமா செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த வத்தல் வந்து சூப்பர் டூப்பரா செஞ்சு அசத்திட்டாங்க. அண்ட் எப்படி ப்ராசஸ் செஞ்சாங்கன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்களும் கட்டாயம் இந்த சம்மருக்கு வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சம்மர் முடிகிற வரைக்கும் டப்பா காலியாகாம பார்த்துக்கோங்க. ஸோ இதோட மட்டும் நிக்கல, அடுத்தடுத்த எபிசோட்ல மாமி நமக்காக இன்னும் சூப்பர்பான வத்தல் தான் செஞ்சு கொடுக்க போறாங்க. அதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் உங்கள் அனைவரையும் மறுபடியும் நாங்க சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.